எரிகோ நகரில் இந்த குருடர் பார்வை பெறும் நிகழ்வு 3 ஒத்தமை நற்செய்தியிலும் இருக்கிறது. இந்த நிகழ்விலிருந்து லூக்கா நற்செய்தியாளர் சொல்ல விரும்புவது என்ன? 1, அந்த குருடரை போல தன் நிலை உணர வேண்டும். அதற்கு தாழ்ச்சி வேண்டும். தனது இயலாமை, பாவத்தோடோ தவறுகளோடோ உழண்டு கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு இந்த மனநிலை தேவை. 2, கடவுளுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். யார் போகிறார்கள்? நாசரேத்து இயேசு. நாசரேத்து இயேசு தாவீதின் மகன், தனக்கு குணம் தருவார், அவரது பிரசன்னம் தனக்கு வாழ்வளிக்கும் என்று நம்பிய அந்த நிகழ்வு. 3, கூக்குரலிட வேண்டும். தாவீதின் மகனே, என் மேல் இரங்கும், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். 4வதாக, எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கடவுளுக்கும் நமக்கும் நல்லுறவு வளர்ந்து அங்கே நலம் பெற வேண்டுமென்றால் எதிர்மறையான சூழ்நிலை நிகழ்வுகளை பற்றி கண்டுகொள்ளக்கூடாது. இறை அன்பிலும் ஆன்மீகத்திலும் வளருவதற்கு இந்த மனநிலை, இந்த 4 நிகழ்வுகளும் 4 நிலைகளும் தேவை. நம்முடைய நிலையை உணர்வோம், கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வோம், கூக்குரலிட்டு ஜெபிப்போம், பிறரை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடவுளுக்கு நமக்கு எது தேவை என்று தெரிந்திருந்தாலும் நாம் தாழ்நிலையை உணர்ந்து கேட்டால் நலம் கிடைக்கும், குணம் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும். இறைவன் என்னென்னு வாழ்த்து பெறுவாராக.